ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிக்சனுக்கும் பூர்ணிமாவுக்கும் நல்லாவே முட்டிக்கிச்சுங்க. அதுக்கு அவங்க விடுற வார்த்தைகள் அதுலேருந்தே நல்லா தெரியுது இவங்க ஒரு லெவலுக்கு மேலே சண்டை போடுறாங்களோ அப்படிங்கிற அதை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தம்ஸ் அப் லைக் கொடுத்துட்டு பாருங்கள், சரியா? ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நேற்று நைட்லேருந்தே நிக்சனுக்கும் பூர்ணிமாவுக்கும் நல்லா முட்டிக்கிச்சு. அதுவும் முக்கியமாக மாயா கூட நிக்சன் சேர்ந்துக்கிட்டு பூர்ணிமாவை பயங்கரமாக கலாய்க்கிறான். அதுவும் விஷ்ணுவோட பூர்ணிமா லவ் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணுறதெல்லாம் சும்மா கிரிஞ்சாக இருக்குது, நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது அப்படின்னு நிக்சன் ஃபுல்லாக கலாச்சிக்கிட்டு இருக்கா. அது இன்னைக்கு காலையில் வர தொடருது. அதுவும் மட்டும் இல்லாமல் பூர்ணிமா இந்த வீட்டில் வேலை செய்யாமல் நல்லா ஒப்பேத்துறாங்க. ஒரு குளிக்க போய் ஒரு கிளம்புறதுக்கு கூட ரொம்ப லேட் பண்ணுறாங்க. நான் அப்படி கிடையாது, நான் சீக்கிரம் கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு பூர்ணிமா உனக்கு இது சொல்ல வெக்கமா இல்லையா? நான் ஒரு பொம்பளை பிள்ளை, கிளம்ப லேட் ஆகும், ஆனால் நீ ஒரு பையன், நீ கிளம்புறதுக்கே அவ்வளோ லேட் ஆகுது அப்படின்ட்டு பூர்ணிமாவும் நல்லா திருப்பி கொடுத்து விட்றாங்க. நிக்சன் இதை நல்லா வச்சுக்கிட்டு இவங்க ஃபுல்லாக விஷ்ணுவோட சேர்ந்து டச் பண்ணி பேசுகிறது, விஷ்ணு என்னமா டா போடான்னு பேசுகிறது, இதெல்லாம் பார்க்க ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு எல்லைக்கு மீறி என்ன பூர்ணிமா சொல்கிறாங்கன்னா, நான் விஷ்ணுவை டச் பண்ணி பேசுறதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு ஐசுவோட பேண்டை இப்படி போட்டுக்கிட்டு நீ பண்ணுறது இதை விட கிஞ்சா கேவலமாக இருக்குது. அவள் தான் போயிட்டால, அவளை பற்றி ஒன்றும் ஞாபகப்படுத்தி நீ போடுறது அதோட கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு வேறு பேண்ட் இல்லை, அதனால முடிவு விழுது. ஏன்டா ரவீனா 20 பேண்டுக்கு மேல வச்சிருக்கா, அவட்டெல்லாம் வாங்கி நீ போட மாட்டேன், ஆனா ஐசோட பேண்டை நீ போடுற அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா ஒரு காண்டிலே நிக்சன் மேல சொல்லிட்டாங்க. சரியா? இந்த காண்டை வச்சுக்கிட்டு நிக்சன் குளிக்க போறாங்க. குளிக்க போற இடத்துல பூர்ணிமாவும் பின்னாடியே போய் ஏன்டா நான் ட்ரெஸ்ஸா போட்டேன்ல, நீ எதுக்கா உள்ளுக்கு வர அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா கேட்கறாங்க. அதுக்கு நிக்சன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ட்ரெஸ் இப்பதான் போட்டீங்க, நான் காலையில 5 மணிக்கே என் ஜட்டியை இங்க போட்டுட்டேன், நான் குளிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்கு பாத்ரூம் சண்டை போடுறாங்க. அதுவும் பூர்ணிமா டேய் உனக்கு மரியாதை அவ்வளவுதான், அசிங்கமா பண்ணாத, சீ வெளியே போ அப்படின்னு ஒரு ஹார்டா கூட சொல்லி பார்த்துட்டாங்க. நிக்சன் கிரிச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒண்ணுமே முக்கியம் இல்லை, நான் 5 மணிக்கு போட்டுட்டேங்க, நீங்க விஷ்ணுவோட பண்றதை விட இதெல்லாம் ஒரு கேவலம் இல்லை, மறுபடியும் அந்த வார்த்தையை போறாங்க. அந்த பக்கம் சும்மா போய்க்கிற சரவண விக்ரமன் பாத்ரூம்குள்ள என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்கறப்ப டே உடனே பூர்ணிமா டே நீயே சொல்லுடா, இவன் இவன் ஜட்டியை இங்கே போட்டிருக்கான், நான் என் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன், உடனே எது பிரச்சனை அப்படின்னா சரவண விக்ரமன் பூர்ணிமா கிட்ட இப்படி முறைச்சு பார்த்துட்டு, நிக்சன் போட்டுக்க தான் கரெக்ட், அவன் ஜட்டி 5 மணிக்கே போட்டாமல, அவன் போட்டு தான் கரெக்டான நான் உடனே இவனையும் லூசு பேலை அப்படின்னு சரவண விக்ரமனையும் திட்டி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இதுல நல்லா தெரியுது சரவண விக்ரமனும் பூர்ணிமாவுக்கும் ஆப்போசிட்டா இப்போ திரும்பிட்டாரு. இப்போ சரவண விக்ரமன் நிக்சனும் கிட்டத்தட்ட அந்த பூர்ணிமாவுக்கு எதிராக ஃபன்னுங்கிற பேரில் காண்டிலே பயங்கரமாக அட்டாக் பண்ணுறது நல்லா தெரியுது. இது போக 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 இன்னும் மோசமாக போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. பூர்ணிமாவோட சூழ்ச்சியெல்லாம், அதாவது பூர்ணிமா எப்பயுமே நம்ம பசங்களை பக்கத்துலேயே வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த சூழ்ச்சி வெளிப்பட்டு இப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்டா திரும்பிடுச்சுன்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே பூர்ணிமா நிக்சன் சரவண விக்ரமன் இடையில சண்டை வருமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.